SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. வெப்ப அலை தாக்கம் எதிரொலியாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டு வரும் நிலையில் மீன் விற்பனை மிகவும் மந்தமாகி உள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் ரிஷி அங்குள்ள மீனவர்களுடன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். வெப்பநிலை தாக்கத்தின் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மக்கள் இன்று வெறிச்சோடி காணப்படும் நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த வெப்பநிலை தாக்கத்தின் காரணமாக மீன் வியாபாரம் மிக மந்தமான நிலையில் உள்ளதாக பல்வேறு மீன் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது பட்டினப்பாக்கம் பகுதியில் மீன் வியாபாரம் செய்து வரும் மைக்கேல் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் வெப்பநிலை காரணமாக எந்த விதமான அடியினை அவர்களுடைய வியாபாரம் பெற்றுள்ளது என கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போது வெப்பநிலை அதிகமாகவே இருக்குது, அடுத்து வர இருக்கிற மாதங்களில் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற ஹீட்டுனால வியாபாரம் எப்படி இம்பேக்ட் ஆகிருக்கு? வியாபாரம் 10ல் 6% தான் வியாபாரம், 6-7% தான் வியாபாரம். ஏன்னா வெயிலில் மக்கள் வர்றது வெளியே அதிகமாக இருக்காங்க. சில பேர் ஃபோன் பண்ணி வீட்டில் வாங்கிக்கிறாங்க. மற்றதுன்னா அதை அதிகமாக வெயில்னால் நம்மளே வெளியே போகக்கூடாதுன்றாங்கல்ல. வெளியே போகிறதுனால அது எல்லா இடமும் அப்படி தான், எல்லா வியாபாரமும் சாயந்தரத்தில் வியாபாரம் இருக்கும். இப்போ ஆழ்கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது, 60 நாள் தடை இருக்குது. இதுவும் வெயிலும் இணைந்து மக்கள் வராமல் இருக்கிறதுனால மீனெல்லாம் கெட்டு போயிடுது, அந்த மாதிரி நிலை இந்த மாதிரி இருக்குங்க சார். இல்லை ஆழ்கடலில் விஷப்படகு போகக்கூடாது, ஃபைபர் படகு போகலாம். ஃபைபர் படகு போகிறதுனா அதில் வரக்கூடிய மீன்களை தான் வாங்கி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் விற்கிறோம். சிலது வெளியிலேருந்து வர மீன் அதோடைய வேறு. இது ஆழ்கடலேருந்து வரதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். விற்கிறது விற்போம், அதிகமான மீன் கிடையாது, மீன் வர்றது கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மீன் வியாபாரம் பண்ணிட்டு போயிடும். இப்போ ஃபைபர் போட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மீன் பிடிக்கிறோம்னா கம்மியாக தான் இருப்பாங்க, ஏன்னா அதிக வருமானம் கம்மியாகும். இப்போ அதான் சொல்ல, நார்மல் டைமில் எல்லாமே அந்த போட்டுங்களில் மீனுங்க அதிகமாக வந்ததுன்னா ஜனம் அதிகமாக வரும். அது மீன்பிடி தடைகாலன்றதுனால மக்கள் வர்றதும் சரி மீன் கிடைக்குமோ கிடைக்காதோ அதனால் சில பேர் இது பண்ணி கேட்பாங்க. நம்மள கடையில் ஃபோன் வியாபாரத்தினால வாட்ஸ்அப்படி எல்லாம் பார்த்து நம்ம கடை வியாபாரம் தனியாக போகும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரதுனால அது தனியாக வைக்கும் நம்மளுக்கு. இப்போது இந்த நிலை வருது, ஆன்லைனில் தான் மக்கள் வாங்குறாங்க, நேரில் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆன்லைனில் வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க, மற்றவங்க கடையில் வாங்கிக்கிறாங்க, நமக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது. இப்போ இந்த லீவு டைம்னால இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி லீவு டைமில் ஸ்கூல்லாம் லீவ் விட்டதுனால அவங்கவுங்க ஊருக்கு போயிருப்பாங்க. அது இப்போ இந்த சித்திரை திருவிழா அது இதுன்ட்டு எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. சம்மர் டைமில் போயிட்டு அவங்க ஃப்ரீயாக வருவாங்க. இப்போ 1ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த வியாபாரத்தோடைய இது நம்ம சொல்ல முடியும். மாதக்கட்சினால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மீன். ஆமாம், மாதக்கட்சி மற்றது தவிர்த்துக்கு மீன்லாம் குறையும் கிடையாது. ஃபைபர் போட்டு போகிறதுனால மீன் இருக்குது, இல்லைன்னா மீன் கிடையாது. வெயில் காலத்தில் மீன் வியாபாரம் குறித்த தகவல்களை கேட்டறிந்தோம். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் ரிஷி.